ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 101. இதில் பூதத்து ஆழ்வார் அவர்களின் குட்டி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தொண்டை நாட்டில் கடன்மல்லை என்றொரு எழில் நகரம் உண்டு. கடற்கரையின் அருகிலே அமைந்த அந்த நகரை இறைவன் அடியார்கள் பலர் போற்றி பாடி இருக்கின்றார்கள். அந்த நகரம் மாமல்லபுரம் என்றும் மகாபலிபுரம் என்றும் இன்றும் வழங்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு காலத்தில் துறைமுக பட்டினமாக விளங்கி இருந்தது. அப்போது சாவகம், புட்பம், இலங்கை, சீனம், யவனம் ஆகிய தூர நாடுகளில் இருந்து அந்த பட்டினத்திற்கு கப்பல்கள் அடிக்கடி வந்து போய்கொண்டு இருந்தன. அதனால் கடல் வாணிபத்தில் அந்த நகரம் சிறந்து விளங்கியது. பல நாட்டுப் பொருட்களும் அந்த நகரத்திற்கு விற்பனைக்காக கப்பலின் மூலம் கொண்டு வரப்பட்டு கடற்கரையிலே குவித்து வைக்கப்பட்டு இருக்கும். அதே போன்று அந்த நகரத்து சிறப்பு பொருட்கள் அந்த தூர தேசங்களுக்கு விற்பனைக்கு அனுப்புவதற்காக குவிந்து வைக்கப்பட்டு இருக்கும். தூர தேசங்களில் இருந்து ஏலம், கிராம்பு, முத்துக்கள், பல வகையான மணிகள், தந்த பொருட்கள், கண்ணாடி, கலைப்பொருட்கள் ஆகியவை கப்பலின் மூலமாக வந்து சேரும். வாணிபத்தில் செழித்தோங்கிய அந்த பட்டினத்தில் கலைச்சிற்பிகள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கலைத்திறனை அறிதற்குரிய பல உருவச்சிலைகள் அங்கே இருக்கின்றன. அரங்க பெருமான் சில தலங்களில் நின்றபடி காட்சியளிப்பான், சில தலங்களில் வீற்றிருப்பான், மற்றும் சில தலங்களில் பள்ளி கொண்டு இருப்பான். பரந்தாமன் பள்ளி கொண்டு இருக்கும் சிறந்த தலங்களுள் சிறந்து விளங்குவதில் கடல் மல்லையும் ஒன்று. ஆனால் மற்ற தலங்களில் நெடியோன் மாயன் அரவு படுக்கையில் துயில் கொண்டு இருப்பான். அந்த தலத்திலோ எம்பெருமான் தலத்தில் துயில் கொண்டு இருக்கின்றான். எனவேதான் அந்த தலத்தை சான்றோர்கள் கடன் மல்லை தல சயனம் என போற்றி புகழ்வார்கள். அந்த தலம் செய்த அருந்தவ பயனால் அழகில் மேம்பட்டு விளங்கும். ஒரு குறுக்கத்தி மலரிலே, மாதவி பூவிலே, சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் நவமி அவிட்ட நட்சத்திரத்தில் திருமாலின் ஐம்படைகளில் ஒன்றான கௌமோதகி என்னும் கதையின் அம்சமாக பூதத்தாழ்வார் கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் அவதரித்தார். திருமாலின் ஈடு இணையற்ற பக்தராக விளங்கினார். எந்த நேரமும் மாலவன் புகழை பாடுவதையே அவர் மனம் மிக மிக விரும்பியது. வேறு எதிலும் அவர் சிறிதும் நாட்டம் கொள்ளவில்லை. பெருமையான வழிகள், திருமறை கருத்துக்கெல்லாம் அவருக்கு தானாக கைவர பெற்றன. ஆதி கேசவனின் அருளையே தினம் தினம் வேண்டி பாடுவார். உலகப்பற்றையும் நீக்கிய உத்தமராக விளங்கிய பூதத்து ஆழ்வார் அருந்தமிழ் பாமாலையை திருமாலுக்கு சூட்டி மகிழ்ந்தார். பொய்கையார் கண்ட பரஞான தத்துவத்தோடு பரபக்தி தத்துவத்தின் கரையையும் கண்ட பூதத்தார் அதிலேயே திளைத்தார். ஓ ஞானத்தை, அறிவை பெருக்கும் தமிழை விரும்பிய நான் அறிவாகிய சுடர் விளக்கு ஒன்றை கொளுத்தினேன். அந்த சுடர் விளக்கை எப்படி ஏற்றினேன் தெரியுமா? அன்பே அகலாக எண்ணெய், திரி முதலியவற்றை தாங்கும் கருவியாக அமைத்தேன். அன்பின் முதிர்ச்சியான ஆசையே நெய்யாக கொண்டேன். எம்பெருமானை நினைத்து இன்பத்தால் உருகுகின்ற உள்ளத்தையே எண்ணெயில் இட்ட திரியாக கொண்டேன். இவ்வாறாக தகளி, நெய், திரி முதலியவற்றை சேர்த்து நன்றாக மனம் உருகி ஞான ஒளியாகிய விளக்கை திருமாலுக்காக ஏற்றினேன் என தன்னுடைய 2ஆம் திருவந்தாதியில் ஒரு பாடலில் கூறுகின்றார். அந்த பாடல் அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக, இன்பு உருகு சிந்தை இடுதிரியா, நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன்.
நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அடுத்து ஒரு பாமாலையின் மூலம் அவர் நானே பெருந்தமிழன், தமிழனாக இருப்பதால் நல்லவனும் ஆனேன், எம்பெருமானே யானே சிறந்த தவத்தை செய்தவன் ஆனேன், ஏழ் பிறப்பிலும் எப்பொழுதும் நான் தான் எல்லோரையும் விட சிறந்த தவத்தை உடையவனாக இருக்கின்றேன், சிறந்த பெரிய தமிழிலே நல்ல பாமாலை உன் 2 பாதங்களிலும் சூடும்படி செய்தேன் என்றார் அவர். யானே தவம் செய்தேன், ஏழ் பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடையேன், எம்பெருமானே யானே இரும் தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன், பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. இவ்வாறாக தன்னுடைய முழு முதற் தெய்வமான பகவான் கிருஷ்ணர் இடம், அதாவது திருமால் இடத்து பற்று மிகுந்து ஆறா காதல் கொண்டு பாடி ஆடி அகங்குளிர்ந்து கண்ணீர் பெருக்கி அந்த இறைவனின் திருவடிகளுக்கு நாள்தோறும் பாமாலை சாற்றி வந்தார் பூதத்தாழ்வார். திருமாலின் திருப்பெயர்களை எக்காலம் சொல்லிக்கொண்டே காலம் கழித்து வந்தார். அவரை கண்ட மற்றையோர் சான்றோர்கள், இவர் மனிதரினும் உயர்ந்தவர், கடவுளின் அருளை பூரணமாக பெற்ற பெரியார், ஆம் தெய்வ பிறவி ஆவார் என்றெல்லாம் போற்றி புகழ நெடுங்காலம் திருமாலுக்கு சேவை செய்து வாழ்ந்து வந்தார் பூதத்தாழ்வார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.